Good morning champions, welcome to Get Zone Coimbatore. Myself Alagation and is Mr. Arvind Babu. நாம இன்னைக்கு ஸ்டூடெண்ட் இன்ட்ரோடியூஸ் செஷன் மூலமா வெல்டிங் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ வெல்டிங்கை எதை பொறுத்தலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அரவிந்த் பாபு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங்கில் வந்து 3 டைப் இருக்குது. சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், சாலிட் லிக்விட்னு இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாலிட் ஸ்டேட் பார்க்குறோம். இது வந்து சாலிட் ஸ்டேட் வந்து நோ ஃபில்லர் மெட்டீரியல். இது வந்து ஆட்டோஜினியஸ் வெல்டிங் அப்படின்னாவே வந்து நோ ஃபில்லர் மெட்டீரியல். அந்த நோ ஃபில்லர் மெட்டீரியல் வந்து என்ன, ஃபார்ஜ் வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங், டிஃப்யூஷன் வெல்டிங், அல்ட்ராசோனிக் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் வரும். அடுத்தது இது வந்து புக்கில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹோமோஜினியஸில் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இப்போ வந்து ஆட்டோஜினியஸ் வெல்டிங்லேயே வந்து நோ ஃபில்லர் மெட்டீரியல்னா ரெசிஸ்டன்ட் வரும். அதில் வந்து இந்த ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், அப்செட், ஃப்ளாஷ் வெல்டிங், ப்ரெக்யூஷன் வெல்டிங், இது எல்லாமே வந்து ஆட்டோஜினியஸ் வெல்டிங்கில் தான் வரும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து நோ ஃபில்லர் மெட்டீரியல் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட் வெல்டிங்னா ஆட்டோஜினியஸ் வெல்டிங்னு சொல்லியிருக்காரு. இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் ஃபில்லர் மெட்டீரியல் வந்து பயன்படுத்த மாட்டோம். ஸோ என்னென்ன வகையான சாலிட் ஸ்டேட் வெல்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பை 4G மூலமாக வெல்டிங் பண்ணலாம், ஃப்ரிக்ஷன், டிஃப்யூஷன், அல்ட்ராசோனிக், எக்ஸ்ப்ளோசிவ் மூலமாக பண்ணலாம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தியும் வெல்ட் பண்ண முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துறதுக்கு ஃபில்லர் மெட்டீரியல் தேவையில்லை. அது என்ன டைப்னு சொல்லியிருக்காரு. ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன், அப்செட், ஃப்ளாஷ், ப்ரிக்யூஷன் வெல்டிங் சொல்லியிருக்காரு. அடுத்தது லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் ஆர் ஃபியூஷன் வெல்டிங். அடுத்தது லிக்விட் ஸ்டேட் வெல்டிங்னா இது வந்து பிஎம் பேரண்ட் மெட்டீரியல், அப்புறமேட்டு வந்து ஃபில்லர் மெட்டீரியல். இது ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கும். பேரண்ட் மெட்டீரியல் அது ஃபில்லர் மெட்டீரியலோட சப்போர்ட்டில் தான் பேரண்ட் மெட்டீரியல் இருக்கும். அதனால் இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால இது வந்து ஹோமோஜினியஸ் மெட்டீரியல்னு சொல்லுவோம். லிக்விட் ஸ்டேட்டில் ஃபியூஷன் வெல்டிங். இந்த ஹோமோஜினியஸ் வெல்டிங்கில் வந்து ஆர்க்கு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். அதில் அந்த ஆர்க்கில் வந்து SMAW அப்படின்னா வந்து ஷீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஷீல்டு AHW அப்படின்னா அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங், சப்மெர்ஜ்டு. இதில் வந்து ஷீல்டில் வந்து 3 டைப் இருக்கும். டிக், மிக், PAW பேன் இருக்கும். பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங். இதில் வந்து டிக்கில் வந்து நம்ம நோ எலக்ட்ரோட் யூஸ்டு, மிக்கில் வந்து எலக்ட்ரோட் யூஸ்டு. இது வந்து GTAஸ்னா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், GMAனா கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங். அப்புறம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இதில் என்னென்னா கேஸு தெர்மிஸ்ட் இருக்கும். அந்த கேஸ் வந்து ஆக்சி அசிட்லின் வெல்டிங், ஆக்சி ஹைட்ரஜன் வெல்டிங், ஏர் அசிட்லின் வெல்டிங்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அடுத்த என்ன டைப் ஆஃப் வெல்டிங் சொல்லியிருக்காருன்னா லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் சொல்லியிருக்காரு. இன்னொரு டைம் வந்து ஃபியூஷன் வெல்டிங். இது வந்து ஹோமோஜினியஸ் வெல்டிங் சொல்லலாம். ஏன்னா வந்து பேரண்ட் மெட்டீரியலும் ஃபில்லர் மெட்டீரியலும் சேம் காம்போசிஷன்லாம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஹோமோஜினியஸ் வெல்டிங் சொல்கிறாரு. இது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஆர்க் வெல்டிங், கெமிக்கல் வெல்டிங். இங்கே இந்த ஷீல்டட் வெல்டிங்கில் டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், பிளாஸ்மார்கல் வெல்டிங் சொல்லும்போது இங்கே ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கன்சியூமபிளாக நான் கன்சியூமபிளாக பொறுத்து தான் டிக் மிக்குன்னு பிரிப்பாங்க. அடுத்த கெமிக்கல் ரியாக்ஷனில் கேஸ் வெல்டிங் இருக்குது. ஆக்சி அசிட்லின் கேஸு, ஆக்சி ஹைட்ரஜன் வெல்டிங்கு, ஏர் அசிட்லின் வெல்டிங்னு இருக்குது. ஸோ அடுத்தது சாலிட் லிக்விட் வெல்டிங். சாலிட் லிக்விட் வெல்டிங்கில் வந்து ஹெட்ரோஜினியஸ், இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேஸ் மெட்டல். பேரண்ட் மெட்டீரியலும் ஃபில்லர் மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஹெட்ரோஜினியஸ் வெல்டிங். இந்த ஹெட்ரோஜினியஸ் வெல்டிங்கில் வந்து சாலிட் ரிங், பிராசிங், அட்ரஸிவ் பாண்டிங் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சாலிட் ரிங்கில் வந்து சால்டர், லெட்டும் டின்னும் யூஸ் பண்ணுவாங்க. பிரேசிங்கில் வந்து ஸ்பிளிட்டர், காப்பரும் ஜிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் டைப் ஆஃப் வெல்டிங் வந்து சாலிட் லிக்விட் வெல்டிங் சொல்லியிருக்காரு. இது வந்து ஹெட்ரோஜினியஸ் வெல்டிங் சொல்லியிருக்காரு. இதில் என்ன டைப்பாக பார்த்தோன்னா சால்டரிங், பிரேசிங், அட்ஹெசிவ் பாண்டிங், இதெல்லாம் வந்து சாலிட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் ஆர் ஹெட்ரோஜினியஸ் வெல்டிங். ஸோ இது மூலமாக வெல்டிங்கிறது 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஆட்டோஜினியஸ், ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ். ஆட்டோஜினியஸ்னால் ஃபில்லர் மெட்டீரியல் பயன்படுத்த மாட்டாங்க. ஹோமோஜினியஸ்னால் பேரண்ட் மெட்டீரியலும் ஃபில்லர் மெட்டீரியலும் சேம் காம்போசிஷனில் இருக்கும். ஹெட்ரோஜினியஸ்னால் பேரண்ட் மெட்டீரியலும் ஃபில்லர் மெட்டீரியலும் சேம் காம்போசிஷனில் இருக்காது. பேரண்ட் மெட்டீரியல் ஒன்று இருக்கும், ஃபில்லர் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கு தேங்க்யூ சொல்லிடலாம். தேங்க்யூ சாம்பியன்.